ஹே காய்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ functions.js. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணியாச்சு, லிங்க்கும் பண்ணியாச்சு. கரெக்டாக? இப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நமக்கே தெரியாமல் இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம நிறையா வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம console.log பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ console.log அப்படிங்கிற இந்த லாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த லாக்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன், இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ எப்படி வந்து இந்த console.log வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நம்ம வந்து லாக் அப்படின்னு போடுறோம், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், அது உள்ளே வந்து இப்படி ஒரு கமா போட்டு ஏதாச்சும் பாஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அது வந்து இங்கே வந்து இப்படி பிரிண்ட் ஆகுது. ஓகே, பட் இப்போ அது பிரிண்ட் ஆகிறதோட நமக்கு முக்கியம் இல்லை. பட் எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போது எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறாங்க, அது எப்படி பிரிண்ட் பண்ணுது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை பற்றி கற்றுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பேசிக்காக சில ஃபங்க்ஷன்ஸை நம்ம பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதை உருவாக்கலாம், அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? நார்மலாக ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு மெத்தட். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த கீவேர்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம்ல, ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்குறோம், லெட் அப்படின்னு கொடுத்து ஒரு நேம் கொடுக்குறோம். கரெக்டாக? அந்த மாதிரி உங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க. அது என்ன நேம் வேணால் இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சே ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ஏன் இந்த நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனை யாராச்சும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹலோ அஸ்வின் இல்லை ஹலோ அப்படின்னு சொல்லி அவங்க பேரை பிரிண்ட் பண்ணோம். அதனால நான் இப்படி ஒரு நேம் கொடுக்குறேன். பட் நீங்கள் என்ன நேம்னா கொடுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஜஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். நம்ம வேரியபிளுக்கு என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டூன்னு பண்ணுவோம். கரெக்டாக? ஈக்குவல் டூ அப்படின்னு பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நம்ம ஈக்குவல் டூ பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், ஒரு பேரந்தீசிஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிளாக் உள்ள தான் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி என்ன கோடு வேணால் போடுவோம். ஓகேவா? இந்த பேரந்தீசிஸ் எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பற்றி, இந்த பேரண்ட்ஸை பற்றி நீங்கள் குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுப்போம். நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு பேரந்தீசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அது ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். இது வந்து ஒரு கோடு பிளாக். இது உள்ள தான் நம்ம கோடு வரும். இது உள்ள நீங்கள் என்ன கோடு வேணால் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து console.log கொடுத்து ஹாய் அஸ்வின் இப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. பட் இப்போது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகலை. ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலாக இப்போ ஒரு வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம வேரியபிள் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம அதை டிக்ளேர் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், console.log பண்ணி சே அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ அதே தான் இங்கேயும் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமே தவிர அதை நம்ம யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ நம்ம டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான் எப்படி நம்ம லாகை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேமை கூப்பிட்டுடணும். ஓகேவா? கூப்பிட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு செமிகோலன் போடணும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடுவாங்க. ஓகேவா? நம்ம நார்மலாக வந்து console.logலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டா போதும். இப்போ இது என்ன பண்ணும், இந்த கீவேர்டு வந்து என்ன பண்ணும், இது இந்த இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கீவேர்டை நம்ம கூப்பிட்டனால என்ன பண்ணும், டேரெக்டாக மேலே போய் இந்த நேமில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கும். அது இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே இருக்குமா, இது இந்த ஃபங்க்ஷன் உள்ள இந்த கோடு பிளாக் உள்ள என்ன கோடு இருக்குன்னு பார்க்கும். என்ன கோடுனாலும் சரி, இதில் வந்து ஒரு 100 லைன் கோடு கூட இருக்கலாம். பட் என்ன கோடு இருந்தாலும் சரி அந்த கோடை அப்படியே ரன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இதை கூப்பிட்டுருக்கோமா, அப்போ இது ரன் ஆகிருக்குமா. இப்போ நம்ம போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹாய் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற மெத்தட்.
இது வந்து ஒரு பேசிக் மெத்தட் தான். பட் ஃபங்க்ஷன்ஸில் இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷனை விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் இப்போ நார்மலாக நம்ம ஒரு console.log பண்ணுறோம்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், லாக் உள்ள வந்து நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸடாக ஏதாச்சும் ஒன்று கொடுக்க முடியுது. கரெக்டாக நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் கொடுக்கலாம். அது வந்து அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த யூஸருக்கு என்ன வேணுமோ அந்த இஷ்டம் படி பண்ணுது. பட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதை வெறும் கூப்பிட மட்டும் தான் முடியும். அது டிஃபால்ட்டாக உள்ளே என்ன இருக்கோ அதான் பண்ண போகுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு வாட்டியும் போயிட்டு இது உள்ளே போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. நமக்கு வந்து இந்த இந்த லாக் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு அஸ்வின் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த அஸ்வினை வந்து வாங்கி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம console.log பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த நார்மலாக இந்த console.log வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது ஏன் அப்படின்னா, ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இது உள்ளே வந்து ஒரு விஷயம் வர மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த 2 பேரண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேரண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பேராமீட்டர்ஸுங்கிறது டேட்டாஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன நேம்னா கொடுக்கலாம். இப்போ நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, para1, பேராமீட்டர் 2 இப்படிலாம் இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன நேம்னா கொடுக்கலாம். அதனால் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நேம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டரை ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இப்படி பண்ணாமல் அந்த இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டாக் போட்டுட்டு இதில் வந்து ஹாய் டாலர் சிம்பலில் இங்கே வந்து நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ யாராச்சும் வந்து என்னோடய ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்க அப்படின்னா இது என்ன கேட்கும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சே ஹலோ நேம் எனி அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இது உள்ளே வந்து ஒரு நேமை எக்ஸ்பெக்ட் பண்ணும். இதை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து அன்டிஃபைனட் அப்படின்னு வரும். பிகாஸ் நேமுங்கிற உள்ள ஒன்றுமே இல்லை, அதனால அன்டிஃபைனட் வருது. நான் அன்டிஃபைனட் எப்போ வரும்னு சொன்னேன், ஒன்றுமே இல்லை, அது உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னா தான் அன்டிஃபைனட் வரும். கரெக்டாக? ஸோ இது என்ன அப்படின்னா, நேமுங்கிறது ஒரு வேரியபிள் மாதிரி டிக்ளேர் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வந்து லெட் நேம் ஈக்குவல் டு அஸ்வின் அந்த மாதிரி போடுறோமோ, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூவை போடுறோம் அப்படின்னா, ஓகேவா, இந்த இடத்துல இப்போ அஸ்வின் ஒரு வேரியபிள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த மேலே இருக்கிற இந்த இதுக்கு போய் டிக்ளேர் ஆகிக்கும். இந்த அஸ்வினுங்கிறது வந்து இந்த நேமில் போய் டிக்ளேர் ஆகிக்கும். ஓகேவா? இதில் போயிட்டு டிக்ளேர் ஆகிக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான், நேம் ஈக்குவல் டு அஸ்வின் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அஸ்வினுங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த நேமுங்கிற நேமை பிரிண்ட் பண்ணும்போது நேம் வேரியபிள் உள்ள வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்படி வந்து அஸ்வின் அப்படின்னு இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன். இதிலே வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸாக நிறையா பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு நேமையும் என்னோடய லாஸ்ட் நேமையும் ஆட் பண்ணி என்னோடய ஃபுல் நேம் கொடுக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ப்ராக்கெட்டு. இப்போது இது உள்ள நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபஸ்ட்டு நேம், என்னோடய செகண்ட் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், console.log எப்பவும் போல் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து இப்போ 2 நேமை நான் ஆட் பண்ணுறேன். சிம்பிளாக ஸ்டார் நம்ம டாலர் சிம்பிள் போட்டுட்டு இது பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள்லாம் நம்ம போட வேணாம். அண்ட் இந்த டாலர் சிம்பிள் உள்ள நீங்கள் ஒரே ஒரு கமெண்டாக தான் ரன் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து இப்போ 2 வாட்டி போடுறேன். இப்போ நான் இப்படி போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் வந்து ஃபுல் நேம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 விஷயங்களை கேட்கும். ஃபஸ்ட்டு ஒன், என்னோடய ஃபஸ்ட்டு நேம் அஸ்வின் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் ஸ்பேஸ் விட்டு வேறு ஏதாச்சும் ஒன்று போட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு இந்த ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிறது தான் டிக்ளேர் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரே ஸ்ட்ரிங் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஒரே ஸ்ட்ரிங் உள்ளே இருக்குன்னா அப்படி ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணணும், இப்படி பண்ணாமல் கமா போட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணி இது உள்ள என்னோடய நெக்ஸ்ட் லைனில் போடணும். அப்போ தான் என்ன நடக்கும், இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நேமுக்கு டிஃபைன் ஆகும், இந்த வேல்யூ வந்து செகண்ட் நேமுக்கு டிக்ளேர் ஆகும்.
நெக்ஸ்ட் என்ன ஆகும், டிக்ளேர் ஆன அப்புறம் அதை ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். இது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மாதிரி தான், எந்த ஒரு புது கான்செப்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வின் பிகே அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆகி அது பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் முக்கியமாக என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கே இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கமா போடாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், அன்டிஃபைனட் வரும். பிகாஸ் வந்து இப்போ அஸ்வினுங்கிறது ஒரு வேரியபிள் நினச்சிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ நீங்கள் நேம் அப்படின்னு கொடுத்தாலும் அன்டிஃபைனட் அப்படின்னு தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு லெட் நேம் இல்லைனா இப்போது லெட் அஸ்வின் வச்சுக்கலாமே, லெட் அஸ்வின் ஈக்குவல் டு அஸ்வின் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா இங்கே போய் நீங்கள் அஸ்வின் அப்படின்னு இந்த வேரியபிளை கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஜஸ்ட் ஒரு console.log மாதிரி தான். console.logல என்னென்ன இருந்துச்சோ அதே விஷயங்களை இங்கே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து அஸ்வின் அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ அஸ்வின்.pk அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் ஒரு 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 ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணது, நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் நான் என்ன கொடுக்குறேன், ஆட் 2 numbers அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இது உள்ள நான் என்ன பண்ணுறேன், console.log. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு நம்பர் வேணும் கரெக்டாக. ஸோ num1 num2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நம்பர் 1 கூட கொடுக்கலாம், இல்லை N1 கூட கொடுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து பேக் ஸ்டாப் ஓப்பன் பண்ணிட்டு டாலர் அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம சிம்பிளாக இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் தானே. ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணி நம்பரே பிரிண்ட் பண்ணால் போதும்ல. ஸோ num1 + num2 இப்படி பண்ணால் இப்போதைக்கு போதும், ஒர்க் ஆகும். இப்போ இங்கே போயிட்டு ஆட் 2 numbers, இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அதனால் அப்படி ஆகுது. ஸோ ஆட் 2 நம்பர்ஸில் நம்ம ஸ்ட்ரிங்ஸை டிஃபைன் பண்ணால் வராது. இப்போ நான் வந்து 1 அப்படின்னு இப்படி பண்ணுறேன்னா, இப்படி போயிட்டு 2 அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 12 அப்படின்னு தான் ஆகும். பிகாஸ் ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நான் ஆட் பண்ண முடியாதுன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இங்கே 1000 கூட போட்டுக்கலாம், 10,000 போட்டுக்கலாம், என்ன நம்பர் வேணால் போடலாம். அது வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். நான் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா என்ன நம்பர் கொடுத்தாலும் அது அப்படியே வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணோம். என்ன நம்பர் கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறையா விஷயங்களை யூஸ் பண்ணலாம். டே டு டே லைஃப்பில் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் வந்து இன்னொரு மெத்தடில் கூட டிஃபைன் பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம எப்படி வந்து லெட் அப்படின்னு கொடுப்போம் கரெக்டாக. ஓகே, லெட் அப்படின்னு கொடுத்து இப்போது நான் ஒரு நேம் கொடுக்குறேன், ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் அப்படின்னா, இப்போ வந்து சே பாய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது உள்ளே வந்து சில விஷயத்தை டிக்ளேர் பண்ணுவோம், இந்த மாதிரி எதாவது ஒன்று போடுவோம். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதிலே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு போடலாம். என்னென்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நேம் கொடுக்க வேணாம். நம்ம வந்து இங்கே வந்து இந்த இடத்துல நேம் கொடுத்தோம் கரெக்டாக. பட் இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் நேம் கொடுத்தா போதும், ஜஸ்ட் இந்த இடத்துல நேம் கொடுத்தா போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கூட அப்படியே காப்பி பண்ணிட்டு நேம் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், சே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இங்கே போயிட்டு நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஸ்வின் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஹாய் அஸ்வின் அப்படின்னு ஆகுது. ஸோ டிக்ளேர் பண்ணுறது தான் வேறு மாதிரியே தவிர எப்போவுமே யூஸ் பண்ணுறது இந்த ஒரு மெத்தட் தான். இப்படி தான் யூஸ் பண்ணுவோம், எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த மெத்தடில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தாலும் சரி, எப்போவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மெத்தட் பார்த்தோம் இல்லையா, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இது நமக்கு யூஸ் இல்லை. இப்போது இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், console.log பண்ணாமல் லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடட் ஈக்குவல் டு num1 + num2 அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸை நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் அப்படின்னு பண்ணிவிட்டு ஆடட் அப்படின்னு பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் கரெக்டாக, இங்கே இந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து இது பிரிண்ட் ஆகணும். பட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகலை. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து இந்த ஃபங்க்ஷன் இப்போ என்ன பண்ணுது, 2 நம்பரை வாங்கிக்குது. 2 நம்பரை வாங்கிக்கிட்டு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து console.log பண்ணல. ஓகேவா? console.log பண்ணாமல்
அதை வந்து ஆடட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த வேரியபிளை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு console.logல தான் இது பண்ண முடியும். இது உள்ளே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது உள்ளே இப்போ நான் இதை இந்த ஃபங்க்ஷனை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆடட் அப்படிங்கிற இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறத இந்த console.log வாங்கிக்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணோம். பாருங்களேன் வருதா. ஸோ அதை வாங்கிக்கிட்டு பிரிண்ட் பண்ணுது. இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாக அதிலே வந்து console.log பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. பட் நிறையா இதில் வந்து அவங்க வந்து console.log பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து யூசர்ஸ் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை கஸ்டமைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்ல, யுவர் ரிசல்ட் இஸ் அப்படி பண்ணி நம்ம இதில் போய்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஓனாக பண்ணலாம். கரெக்டாக இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். பட் இதிலே console.log டிஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது. இப்போ ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மைண்டுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம எப்படி வேணால் இதை வந்து பிரிண்ட் பண்ணலாம். கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த சே ஹலோங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா எனக்கு உள்ளே வந்து ஹாய் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். என்னால் என்ன தான் பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. கரெக்டாக. பட் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அதை வந்து என்ன வேணால் மாற்றிப்பேன்ல. கரெக்டாக. ஸோ அதை நான் எப்படி வேணால் மாற்றி எப்படி வேணால் நான் பிரிண்ட் பண்ணுவேன்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேசிக்கான இந்த ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சால் போதும்.